ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? பொன்னி வீட்ல பொன்னியையும் ராணியையும் சந்துரு கேள்வி மேல கேள்வி கேட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டானா? எங்க வீட்டு விஷயத்துல தலையிட நீங்க யாருன்னு ராணிய பார்த்து கேட்டு ராணியவே கதற விட்டுட்டானா? எப்படி மேடம்? நானே செந்திலுக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ ரொம்ப லேட். செந்தில் எனக்கு எப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நீ ஆடி அசைஞ்சி சாவகாசமா எங்கேயாவது பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்திருப்ப. இத பாரு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேன். உன்னை திட்டுற மூட்ல எல்லாம் இல்ல. என்ன, என் மூடு மாறுறதுக்குள்ள கிளம்பு. ஹலோ, எதுக்கு இப்ப நைட்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏன், அதுக்குள்ள தூங்க போயிட்டியா? உனக்கு இன்னைக்கு தூக்கமே வராதே. ஏன்னா உன் பையன் அந்த அளவுக்கு உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பானே. மாயா, என் பையன் என்கிட்ட வந்து ஏதோ பேசினா நானும் அவனுக்கு பதில் சொன்னேன். அத நானாச்சு, என் பையனாச்சு. நடுவுல நீ யாரு? ஓ, என்னது? நான் யாரா? நல்லா இருக்கு இது. நல்லா இருக்கு. அவன் வந்து சண்டை போட்டதே அவன் சித்திக்காக தானே. அப்ப நீதான் அவனை கிள்ளி விட்டியா? எனக்காக உன் அம்மா கிட்ட எல்லாம் போய் சண்டை எல்லாம் போடாத ராஜா அப்படின்னு அவனுக்கு லைட்டா கீதனை கொடுத்தேன். கிள்ளி எல்லாம் விடலையே பொன்னி. இங்க வரும்போதே கவனிச்ச, என்னடா பேய் பிடிச்ச மாதிரி வந்திருக்கானேன்னு. இப்பதான் தெரியுது இந்த பேய் தான் பிடிச்சிருக்குன்னு. சீக்கிரமா அந்த பேய வேப்பல அடிச்சு ஓட்டுற. ஒன்னும்னால கழட்ட முடியாது. மூடின ஃபேக்டரிய கூடிய சீக்கிரம் நான் ஓபன் பண்ணிடுவேன். ஆனா உடஞ்சு போன சந்துருவோட உறவை ஒன்னால ஒட்ட வைக்கவே முடியாது. என்ன மாயா, என்கிட்டயே சவால் விடுறியா? ஏன் முடியாது? ஏதோ கிறுக்கு பிடிச்சதானே அவன் இப்படி சுத்திட்டு இருக்கான். பாரு, உண்மைய என் பையன் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்பான். அந்த கிறுக்கும் அப்படியே காணாம போயிடும். அம்மான்னு என்கிட்ட ஓடி வந்து நிக்கதான் போறான். காகித பூ மணக்காதுன்னு அவனுக்கு புரியுற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல மாயா. ஏன்னா அவன் பொன்னியோட பையன். சி வைஃப் ஒன்ன